தமிழ் சினிமா கொண்டாட தவறிய திறமையானவர்கள்ல இவருமே ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அப்படின்னு ஏதாவதுல ஒருதுல சாதனை படைச்சாலே அவங்கள நாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனா இவர் இந்த மூன்றிலேயுமே ஏராளமான ஹிட் கொடுத்து சாதனை படைச்சவர். கூடவே தான் இயக்கிய படங்களுக்கு கதையாசிரியர், பாடகர், பின்னணி குரல், நடிப்பு அப்படின்னு பன்முக தன்மையும் இவருக்கு இருக்கு. அவருதான் கங்கை அமரன். சொல்ல போனா எப்போதுமே கொண்டாட வேண்டியவர் கங்கை அமரன். கங்கை அமரன் இசைஞானி இளையராஜாவோட தம்பி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இளையராஜா கூடவே திரையுலகுக்கு வந்த கங்கை அமரன் பத்தி நிறைய சொல்லலாம். 1977ல வெளியான 16 வயதினிலே படத்துல வரக்கூடிய செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்று அப்படின்ற பாட்டோட பாடலாசிரியர் இவர்தான். அஜித்தோட மங்காத்தா படத்தோட விளையாடு மங்காத்தா பாடலும் இவர்தான். 1980s காலகட்டத்தில் ஹிட்டான கோழி கூவுது படம் கங்கை அமரன் இயக்கிய படம் தான். 1990ல ஹிட்டான கரகாட்டக்காரன் படத்தை இயக்கியதும் இவர்தான். 1970ல தொடங்கி பாடலாசிரியரா இவர் எழுதின நிறைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மனசுல நீங்காம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா கிழக்கே போகும் ரயில் படத்துல வரக்கூடிய பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு தேதி வந்தாச்சு அப்படின்ற பாடல், முள்ளும் மலரும் படத்துல வரக்கூடிய நித்தம் நித்தம் நெல்லுசோறு நெய்மணக்கும் கத்தரிக்கா, அவள் அப்படித்தான் படத்துல வரக்கூடிய உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ரோஜாப்பூ ரவிக்கிகாரி படத்துல வரக்கூடிய வெத்தல வெத்தல வெத்தலையோ, மூடுபனி படத்துல வரக்கூடிய என் இனிய பொன்னிலாவை, ஜானி படத்துல வரக்கூடிய ஆசிய காத்துல தூது விட்டு, காற்றில் எந்தன் கீதம் காணாத உன்னை தேடுதே, சிறு பொன்மணி அசையும் விழி, பொன்மணி தாளாலயம், புத்தம்புது காலை பொன்னிற வேலை, இன்னைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ, போவோமா ஊர்கோளம் பூலோகம் எங்கெங்கும், இது எல்லாமே கங்கை அமரன் எழுதிய பாடல்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல்களுக்கு மவுசு குறையல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா ராமராஜனோட கரகாட்டக்காரன், விஜயகாந்தோட அம்மன் கோவில் கிழக்காலை மாதிரியான சில படங்கள்ல வரக்கூடிய அனைத்து பாடல்களையுமே எழுதியவர் இவர்தான். 1977ல தொடங்கி 2K கிட்ஸ் படங்களான மங்காத்தா, கோவா படத்துல வரக்கூடிய இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது, சென்னை 28, சரோஜா சாமாலிகாலோ அப்படின்னு தலைமுறைகளை கடந்தும் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா இசையமைப்பாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1979ல வெளியான ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படம் தான் இவரது இசையில வெளிவந்த முதல் படம். சுமார் 75 படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைச்சிருக்காரு. பாக்கியராஜோட சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள், கமலோட வாழ்வை மாயம் போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு கங்கை அமரன். ஆனா இந்த படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருக்கார் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ராமராஜனோட நம்ம ஊரு நல்ல ஊரு, பிரபுவோட சின்ன தம்பி பெரிய தம்பி, என் தங்கச்சி படிச்சவ, அத்தமக ரத்தினமே அப்படின்னு இவர் இசையமைச்ச ஹிட் படங்கள் வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். சுமார் 70 படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைச்சிருக்காரு. சொல்ல போனா பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இதுக்கு மேல அவர் பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு இயக்குனரும் கூட. சுமார் 20க்கும் அதிகமான படங்களை இயக்கியிருக்காரு கங்கை அமரன். 1982ல வெளியான பிரபு, சில்க் ஸ்மிதா, சுரேஷ், விஜய் நடிச்ச கோழி கூவுது படம் தான் அவரோட இயக்கத்துல வெளியான முதல் படம். முதல் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட அழிக்க முடியாத சாதனை காவியமான கரகாட்டக்காரன் படமும் கங்கை அமரன் இயக்கியதுதான். ராமராஜனுக்கு மட்டுமே எங்க ஒரு பாட்டுக்காரன், வெள்ளு பாட்டுக்காரன், செண்பகமே செண்பகமே அப்படின்னு சுமார் 10 படங்களை கங்கை அமரன் இயக்கியிருக்காரு. பிரபு நடிச்ச ஹிட் படமான கும்பக்கரை தங்கையா, விஜயகாந்தோட கோவில் காளை படங்களும் கங்கை அமரன் இயக்கிய படம் தான். இவர் இயக்குன பெரும்பாலான படங்களுக்கு கதையாசிரியரும் பாடலாசிரியரும் கூட இவர்தான். இது தவிர பாக்கியராஜோட ஆரம்ப கால படங்கள்ல அவருக்கு கங்கை அமரன் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. இது ஆச்சரியமா தானே இருக்கு. ஆனா இது உண்மைதான். இதே மாதிரி பூஜைக்கேத்த பூவிது, நேத்துதான பூத்தது, வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாடி அப்படின்ற நிறைய பாடல்களை கங்கை அமரன் பாடியிருக்காரு. இப்படி தனக்கு தெரிஞ்ச எல்லா துறைகள்லயுமே பாதம் பதிச்சு ஜொலிச்சுட்டு வராரு கங்கை அமரன். 1977ல தொடங்கி அவரது வாரிசுகளான
வெங்கட் பிரபு பிரேம்ஜியோட இன்னைக்கு வரைக்கும் படங்கள் வரைக்குமே ஹிட் அடிச்சுட்டு வராரு கங்கை அமரன். இதனாலதான் எப்போதுமே கொண்டாட வேண்டியவர் கங்கை அமரன்.